Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரி இல்ல சப்பாத்திக்கு ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ingredients 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா நான் நறுக்கி இங்க எடுத்து வச்சிருக்கேன். and அது கூட 2 பச்சை மிளகாய் நான் இங்க எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. and இது கூட 4 இல்ல 5 பல்லு பூண்டு இங்க தட்டி எடுத்துர்க்கேன். உருளைக்கிழங்கு கேஸ் வெஜிடபிள்ன்றதனால பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் 2 பெரிய உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு இங்கே மசிச்சு வச்சுருக்கேன். இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து மூடி ஒரு 2 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். மசால் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மசால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு எப்பயுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலந்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் அளவுக்கு வெந்தால் போதும். கடலை மாவு ஆட் பண்ணும்போது நீங்கள் நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா மசால் வலுவலுன்னு ஆகிடும். இதோட கன்சிஸ்டன்சியே போயிடும். ஸோ கொஞ்சமாக எப்பயுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மசால் பூரி இல்லை சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். இதை நீங்கள் இட்லி அண்ட் தோசைக்கு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியர் சிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.